என்ன மருமான் திருமணம் முடித்த கையோடு இங்கு வந்தாய்? அதற்கு பின் இப்போதுதான் உன்னை பார்க்கிறேன். சரிதானே? ஆம் சுவாமி. எப்படி இருக்கிறான் உன் மருமான் ராமானுஜன்? வேறென்ன விசேஷங்கள்? ராமானுஜனும் அவன் பாரியால் தஞ்சம்மாபாளும் தங்கள் ஆசியில் நலமாகவே இருக்கிறார்கள். மருமான் ராமானுஜனுக்கும் மருமான் பிறந்திருக்கிறான். தாசரதி என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. மருமானுக்கு மருமானா? மிகவும் சந்தோஷம். சம்பிரதாயத்தின் அடுத்த தலைமுறைக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போதே வரும் கால பிரகாசம் தெளிவாய் தெரிகிறது. சரி, ராமானுஜன் தன் கிரகஸ்தாசிரம கடமையில் ஊற்றமாய் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானா? பெயருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கிறான். ஆனால் என்னப்பா ஆனால்? பிரம்மச்சரிய ஆசிரமம் போல் வேதாந்த சூத்திரம் கற்க பாடசாலையில், அதுவும் வெளியூரில் சென்று சேர்ந்திருக்கிறான். வெளியூர் பாடசாலை என்றால்? திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் பாடசாலையில். யாதவ பிரகாசரிடமா? இப்படித்தான் சுவாமி அடியேனும் அதிர்ந்து போனேன். ஆனால் சோமயாஜியும் ராமானுஜனும் ஏதேதோ சமாதானம் கூறி என் வாயை அடைத்து விட்டார்கள். சரி, இதெல்லாம் யார் ஏற்பாடாம்? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சுவாமி. திருக்கச்சி நம்பிகள். அப்படி சொல். திருக்கச்சி நம்பி ஏற்பாடா? அப்படியென்றால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன சுவாமி, தாங்கள் நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா? பிறகென்ன? திருக்கச்சி நம்பி அந்த வரதராஜனிடமே சம்பாஷிப்பவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. திருமலை நம்பி, அடியேனுக்கு சிஷ்யர்களாய் பலர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் அடியேன் மூலம் செய்யாத பல காரியங்களை இந்த குறிப்பிட்ட சிஷ்யர்களைக் கொண்டு செய்து விடுவான். இதில் அவன் உசத்தி, அடியேன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இது போன்ற சிஷ்யர்களிடமிருந்துதான் அடியேனே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். அதில் அடியேனுக்கு சந்தோஷமே. நீ, திருக்கச்சி நம்பி போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள். பகவானின் பிரத்யேக காரியதரிசிகள். உடனடியாக இறங்கி காரியமாற்றுபவர்கள். அதன்படி திருக்கச்சி நம்பியின் ஏற்பாடு ஒரு காரணத்தோடுதான் இருக்கும். சுவாமி, அப்படி என்றால் இதில் கவலைப்பட அவசியமில்லை என்கிறீர்களா? திருமலை நம்பி, உன் மூலமாகவும் மற்றும் சிலர் மூலமாகவும் உன் மருமானை பற்றி அநேக விஷயங்களை அடியேன் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். ராமானுஜன் எதனிடமோ சேர்ந்து ஒளிமங்கி போகின்றவன் அல்ல. எப்படி ஒரு சிந்தாமணிக்கல் தன்னுடன் சேர்ந்த இரும்பையும் பொன்னாக மாற்றக்கூடியதோ, அதுபோலவே யாதவ பிரகாசர் என்ற தப்பார்த்த சிகாமணியிடம் சென்று ராமானுஜன் சேர்ந்தாலும் அவர்களின் தோஷம் அவனுக்கு ஒட்டாது. மாறாக அவர்களின் தோஷங்கள் தொலைந்து இவனுடைய உயர்ந்த உத்தமமான குணங்கள்தான் அவர்களுக்கு வரும். தாங்கள் கூறுவது புரிகிறது சுவாமி. ஆனால் ஆழ்வார்கள் குறிப்பிடுவதாக தாங்களும் பல முறை கூறியிருக்கிறீர்களே, அதாவது ஒரு குடம் பாலாக இருந்தாலும் ஒரே ஒரு சிறு துளி விஷம் மொத்தத்தையும் நாசமாக்கி விடும் என்று. அப்படி இருக்க உன்னதமான வேதம், பாகவதம் போன்றவற்றை யாதவ பிரகாசர் உபதேசித்தாலும் பகவானின் கல்யாண குணங்களை ஏற்காமலும் கொண்டாடாமலும் தற்குறியாக விஷ விளக்கங்களை அல்லவா கலக்குகிறார்கள். விஷப்பாம்பை கண்டு பயப்படாமல் இருக்க முடியாதே. வாஸ்தவம்தான். இருப்பினும் ராமானுஜன் போன்ற உன்னதமானவன் சிறியானங்கை செடி போன்றவன். பாம்பின் விஷத்தையும் முறிக்க வல்ல மூலிகை போன்றவன். அதனால் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை என்கிறேன். விஷம் விஷம் என்று பயந்து கொண்டே இருந்தால் பால் பாலாகவே இருக்க என்ன வழி என்று யோசிக்க வேண்டாமா? இப்படித்தான் அன்று யமுனை நதி காளிங்கன் என்னும் பாம்பினால் விஷத்தன்மை உடையதாய் இருந்தது.
யாராலும் எளிதில் ஸ்நானம் செய்ய முடியாததாகவும் உபயோகிக்க முடியாததாகவும் இருந்த அந்நதியில் கண்ணனாகிய எம்பெருமான் புகுந்து காளிங்கனை அப்புறப்படுத்தி தூய யமுனையாயாக்கினான் அல்லவா? அதேபோல் பகவான் தன் பக்தர்களைக் கொண்டு விஷம் போன்ற விளக்கங்களை ஒழிக்க நினைக்கிறானோ என்னவோ? அப்படி ஒரு காரியத்திற்கு அந்த பகவான் ராமானுஜனை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொள். அனைத்தும் நன்மைக்கே. நிம்மதியாக இரு. ஜாதி மத பிரிவின்றி எல்லோரும் தன்னை வந்து சேவிக்கும்படி லீலா விபூதி நாதனான மாயன் என்பதை விளக்கும்படி திருமலையில் நிற்கிறான். திருவடி முதல் திருமுடி வரை இவன் அணிந்துள்ள ஆபரணங்களுக்குத்தான் எண்ணிக்கை உண்டோ? ஒரே சோதியாய் விளங்குபவனே, செம்மை, மலர்ச்சி, குளிர்ச்சி மற்றும் பரிமளம் வீசும் செந்தாமரை போன்ற திருக்கண்களையும் அதில் அருள் நிறைந்த கடாட்சத்தையும் அவனிடமின்றி வேறு எங்கு காண முடியும்? கடாட்சித்தவுடன் நம்மை அழைத்து புன்முறுவலுடன் வசப்படுத்தும் அழகிய செங்கனி திருவாயை அனைவரும் வந்து சேவியுங்கள். இப்படி ஒவ்வொரு அங்கங்களின் சிறப்பு ஒருபுறம் இருக்க, ஒட்டுமொத்த திருமேனியும் கருமாணிக்கமாக ஒளிவிட்டுக் கொண்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதே தகுதியான செயல். வியந்து போற்றுகிறார் சடகோபராகிய நம்மாழ்வார். ஆழ்வாருக்கு பகவானின் திருக்கண்களின் மீது எப்போதும் ஒரு அலாதியான ஈடுபாடு உண்டு. ஒரு பாசுரத்தில் நீ 2 யமன்களை வைத்திருக்கிறாயே என்கிறார். என்ன சுவாமி, 2 யமன்களா? உன் திருவடி பற்றும் உத்தமர்களின் ஆவி உண்ணும் இணை கூற்றங்களோ என்று பாடுகிறார். உன்னுடைய 2 திருக்கண்கள் உன்னை தரிசிக்கும் அடியவர்களின் உடலை மட்டுமல்ல, அவர்களின் ஆவியையும், அதாவது ஆத்மாவையும் கவர்ந்திழுக்கும். எனவே உயிர் பிரியும் போதும் பாசக்கயிற்றை போட்டு ஆவியை எடுத்து செல்லும் 2 யமன்களுக்கு ஒப்பானது உன் திருநேத்திரங்கள் என்று பகவானின் திருக்கண்களின் மகிமையைக் கண்டு வியக்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரின் ஈடுபாடு எம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது சுவாமி. வேதத்தால் போற்றப்படும் பரம்பொருள் எம்பெருமான் கண்ணன்தான் என்பதை அடையாளம் காட்டுபவை அவன் கண்களே. அடியேன் தாசன். திருமலை நம்பி, வா, உள்ளே வா. என்றும் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருப்பாயாக. எழுந்திரு. என்ன திருமலை நம்பி, ஸ்ரீபெரும்புதூர் செல்லப் போவதாக சொல்லிவிட்டு இங்கிருந்து புறப்பட்டுச் சென்றாய். இப்போது திடீரென்று திரும்பவும் இங்கு வந்திருக்கிறாய். ஸ்ரீபெரும்புதூர் செல்வதற்கு முன் காஞ்சியம்பதிக்கு சென்றிருந்தேன் சுவாமி. ஓ, நேராக அங்கு சென்று விட்டாயா? திருக்கச்சி நம்பியை சந்தித்தாயா? ஆம் சுவாமி. இப்பொழுது மருமான் ராமானுஜனும் அவர் மடத்தில் தானே தங்கியிருக்கிறார். ஆஹா, அதை சொல் முதலில். மருமானை சந்தித்த ஆனந்தம் உன் முகத்தில் பெரும் பிரகாசமாக தெரிகிறதே. ஆம் சுவாமி, முன்பு பார்த்ததை விட இன்று இவர் முகத்தில் புதுப்பொலிவு ஜொலிக்கிறது. ஆம் சுவாமி, ராமானுஜனை பார்ப்பதற்கு முன்பே திருக்கச்சி நம்பியை சந்தித்தேன். அவர் ராமானுஜனை பற்றி ஸ்லாகித்து சொன்ன விஷயங்களே அடியேனின் பூரிப்புக்கு காரணமாக இருக்கலாம். ராமானுஜனை பார்த்தேன் என்பதை விட அவனை பற்றி கேள்விப்பட்ட விஷயம்தான் அடியேனின் சந்தோஷத்திற்கு காரணம். அப்படி என்னப்பா கேள்விப்பட்டாய்? தங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கிறேன். மருமான் ராமானுஜன் திருப்புட்குழி பாடசாலையில் வேதாந்த பாடம் படிக்கிறான் என்று. ஆமாம், நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. அந்த யாதவ பிரகாசரிடத்தில் பயில்கிறான் என்றும் அதற்கு முழு ஏற்பாடு நம் திருக்கச்சி நம்பிதான் செய்தான் என்றும் சொல்லியிருந்தாய். அடியேனும் திருக்கச்சி எது செய்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொல்லியிருந்தேனே. அது வீண் போகவில்லை சுவாமி. தாங்களும் தங்கள் திருவாக்கால் அடியேனின் மருமான் ஞானச் சுடர் விளக்காய் பிரகாசிக்கப் போகிறான் என்று ஆசிகளை நல்கியிருந்தீர்கள். அதற்கு மகுடம் வைத்தாற்போல் இப்போது ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அப்படியா? என்ன அது? யாதவ் பிரகாசர் வேதாந்த பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியமான யதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவ மக்ஷினி என்ற ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொன்ன யாதவ பிரகாசர், பகவானின் கண்கள் குரங்கின் ஆசன பகுதியான
பின்புறத்தின் சிவந்த நிறத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று அபவாதமாக சொல்லியிருக்கிறார். கேட்டீர்களா? இது எவ்வளவு பெரிய அபச்சாரம்! ஒரு வேதம் பயின்ற மகா பண்டிதர், சந்நியாச தர்மத்தை ஏற்றவர், பகவானின் திருக்கண்களுக்கு ஒரு அற்பமான பொருளை உவமையாக சொல்கிறார் என்றால் கலி முற்றிவிட்டது என்றுதானே பொருள்? இந்த நேரத்தில் அடியேன் ஒன்றை குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும். மாயையா அபக்கிருத ஞானா என்று பகவான் கண்ணன் கூறுகிறார். அதாவது மாயையின் ஆதிக்கத்தால் அறிவு பேதலிக்கப்பட்டவர்கள் என்று இதற்கு பொருள். தான் மிக உயர்ந்த ஞானி என்று நினைத்துக் கொண்டு சாஸ்திர ஆராய்ச்சியால் பகவானை அறிய முற்படுபவன் கடைசியில் குழப்பமுற்று பகவானை ஒரு சராசரி மனிதர் என்றும் தன் ஞானத்தால் ஒரு சில சித்திகளை பெற்றவர் என்றும் நினைத்துக் கொண்டு இறுதியாக ஞானமே உயர்ந்தது என்று ஒரு முடிவுக்கு வருகிறான். பகவானின் உன்னதமான திருவுருவிற்கு இது போன்ற தாழ்வான அர்த்தத்தை கற்பிக்கிறான். அப்படி மாயையின் சக்தியால் தன் அறிவை இழந்தவர்தான் யாதவ பிரகாசர். அதனால்தான் பகவானின் திருக்கண்களை ஒரு குரங்கின் பின்புறத்திற்கு ஒப்பிட்டு அவரால் பேச முடிகிறது. சரி, அதிருக்கட்டும். இதை கேட்ட ராமானுஜன் என்ன பதில் உரைத்தான்? சுவாமி, இப்படிப்பட்ட அபவாத அர்த்தத்தை கேட்ட ராமானுஜனின் தேகம் துடித்திருக்கிறது. கண்கள் கோபத்தால் சிவப்பாகி அதிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் வெந்நீர் துளிகளாகி யாதவ பிரகாசரின் தொடையை பதம் பார்த்திருக்கிறது. துடித்தெழுந்த யாதவ பிரகாசருக்கு ஒரு மகோன்னதமான விளக்கத்தை அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு பதிலடியாக கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். அடியேனின் ஆவல் அதிகரிக்கிறது திருமலை நம்பி. அப்படி என்ன அர்த்தத்தை சொன்னான் ராமானுஜன்? கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி என்பதற்கு குளிர்ந்த ஜலத்தை பருகும் சூரியனின் கிரணங்களால் மலரப்பட்ட தாமரை இதழ்களில் சிவந்த நிறத்தை ஒத்த கண்களை உடையவன் அந்த பரமபுருஷ பகவான் என்று விசேஷ அர்த்தம் கொடுத்திருக்கிறான் ராமானுஜன். மேலும் தன் குருநாதரிடம் தாங்கள் கூறியது போல் தாழ்ந்த அர்த்தம் கற்பிப்பது தங்கள் அறிவுக்கு பொருந்தாது என்று தைரியமாக சொல்லியிருக்கிறான். ஆஹா ஆஹா! அடியேனின் நெஞ்சம் பெரும் உவகையால் துள்ளி குதிக்கிறது. பெரிய நம்பி, தெய்வவாரி, சற்று முன்புதானே உங்களிடம் பகவானின் திருக்கண்களின் விசேஷத்தை சிலாகித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுவும் திருமலையில் உறையும் வேங்கட கிருஷ்ணனை பற்றி. என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீர்களா? அந்த திருமலை அப்பனை போன்றே இந்த திருமலை நம்பி இங்கு வந்து நிற்கிறான். நாம் கொண்டாடி மகிழ்ந்த பகவானின் திருக்கண்களின் மேன்மையை மேலும் குதூகலிக்கும் வகையில் இவன் மருமான் ராமானுஜன் ஒரு அதி அற்புதமான விளக்கத்தை அருளியிருக்கிறான். எப்படிப்பட்ட விளக்கம்! இதுவரை எவரும் அளிக்காத ஒரு விசேஷ அர்த்தம். திருமலை நம்பி, அடியேனின் உள்ளத்தை கொள்ளை கொண்டான் உன் மருமான் ராமானுஜன். நீ சொன்ன விஷயத்தை கேட்டு அடியேனின் உடல் சிலிர்க்கிறது, உள்ளம் உருகுகிறது. உன் மருமான் ராமானுஜன் அந்த ஞானக்கடலான ஹயக்ரீவனோ, அல்லது 1000 நா படைத்த ஆதிசேஷனோ, அல்லது சொல்லின் செல்வனான அஞ்சனை புதல்வனோ என்று தோன்றுகிறது. உன் மருமானை அடியேன் சீக்கிரமே காண வேண்டும், வெகு சீக்கிரமே காண வேண்டும். அதற்கென்ன சுவாமி, ஆக்ஞையிடுங்கள். விரைவிலேயே ராமானுஜனை இங்கு அழைத்து வருகிறேன். வேண்டாம், அவன் படிப்பிற்கு இடைஞ்சல் வேண்டாம். அன்று ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகளின் அறிவுறுத்தலின்படி பொக்கிஷ நிதி நாடி இங்கு வந்து அந்த அரங்கனை கண்டேன். அதுபோல் ராமானுஜன் என்ற நம் சம்பிரதாய பொக்கிஷத்தை தேடி அடியேன் அங்கு சென்று காண்பேன். பெரிய நம்பி சுவாமி, அடியேன் சீக்கிரமே காஞ்சியம்பதிக்கு செல்ல நிச்சயித்து விட்டேன். ராமானுஜன் என்ற குலமணியை அடியேன் வெகு விரைவில் காண வேண்டும். தங்கள் சித்தம் எங்கள் பாக்கியம் சுவாமி. தெய்வவாரி சுவாமி, அடியேன் செவி படைத்த பயனாக இன்று மதுரமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன். மலராண்டானிடம் சீக்கிரமே திருக்கண் அமுது தயார் செய்யச் சொல். மணக்கால் நம்பி ஆச்சாரியரால் அடியேனுக்கு அளிக்கப்பட்ட
வருங்கால ஆச்சாரிய விக்கிரகத்திற்கு அந்த திருக்கண் அமுதை கண்டருள பண்ணச் சொல். உத்தரவு சுவாமி. திருமலை நம்பி, சுவாமி, நீயும் இன்று இங்கிருந்து நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை ஸ்வீகரித்து அகம் குளிர வேண்டும். அப்படியே சுவாமி. மாரநேர் நம்பி, மாரநேர். சுவாமி, இதை வாங்கிக்கொள். இவ்வோலையை கொண்டு போய் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் எனக்கு அருளினார் அல்லவா, ஒரு வருங்கால ஆச்சாரியர் விக்கிரகம், அதன் பொற்பாதங்களில் வைத்து நமஸ்கரித்து எடுத்து வா. சுவாமி, தங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன சந்தேகம்? சாதாரணமாக தாங்கள் இதற்கு முன்பு பட்டோலைப்படுத்திய ஸ்தோத்திர ரத்னம், சதுஸ்லோகி, ஆகம பிரமாணம் போன்ற பல படைப்புகளை அந்த அரங்கனின் திருப்பாதங்களில் வைத்துதான் எடுத்து வர சொல்வீர்கள். ஆனால் இன்று இவ்வோலையை வருங்கால ஆச்சாரியார் விக்கிரகத்தின் திருவடியில் வைத்து கொண்டு வர சொல்கிறீர்களே, இதற்கு விசேஷ காரணம் ஏதேனும் உள்ளதா சுவாமி? நல்ல கேள்வி. நேற்று திருமலை நம்பி இங்கு வந்திருந்தான் அல்லவா, அப்போது விசேஷித்து ஒன்றை சொன்னானே. அவனது மருமான் ராமானுஜனால் கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு ஒரு அதி அற்புதமான விளக்கம் கொடுக்கப்பட்டது என்று அதைத்தான் இதில் பட்டோலைப்படுத்தியிருக்கிறேன். ஆஹா, எப்பேற்பட்ட விளக்கம்! ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தை தாண்டி இனி ஒருவர் விசேஷார்த்தம் கொடுப்பதென்பது சற்றும் இயலாத காரியம். எதிர்வரும் காலத்தில் நம் சம்பிரதாய பிரவர்த்தகர்கள் கொண்டாடி மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்விளக்கத்தை இவ்வோலையில் பொறித்திருக்கிறேன். அடியேன் அன்றாடம் ஆராதிக்கும் ஆச்சாரிய விக்கிரகத்தில் இவ்வோலையை வைத்து இந்த விளக்கத்திற்கு ஒரு விசேஷ அங்கீகாரமும் அந்த ராமானுஜனுக்கு பரிபூரண அனுகிரகத்தையும் அவ்விக்கிரகத்தில் வியாபித்திருக்கும் வருங்கால ஆச்சாரியர் அருளட்டும். அதை கருதித்தான் ஆச்சாரியரின் விக்கிரகத்தின் திருவடியில் இவ்வோலையை வைக்கச் சொன்னேன். இப்போது விளங்கியதா? விளங்கியது சுவாமி. சரி, சீக்கிரம் திருப்பாதத்தில் வைத்து எடுத்து வா. உத்தரவு சுவாமி. மலராண்டான், மலராண்டான். என்ன? ஏன் இப்படி அலறியபடி ஓடி வருகிறாய்? காணவில்லை, காணவில்லை. அடடா, பதற்றப்படாமல் கூறு. எதை காணவில்லை? யாரை காணவில்லை? விக்கிரகம். நம் ஆச்சாரியார் அனுதினமும் திருவாராதனம் செய்வாரே, வருங்கால ஆச்சாரியார் விக்கிரகம், அதைத்தான் காணவில்லை. சரியாக போயிற்று. விக்கிரகம் எங்கும் போயிருக்காது. நீ சென்று சரியாக தேடிப்பார். இல்லை, நிச்சயமாக அங்கு விக்கிரகம் இல்லை. என் பதற்றத்தை பார்த்தால் உனக்கு புரியவில்லையா? நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? அந்த அரங்கன் மீது ஆணை, விக்கிரகம் அங்கு இல்லை. அடியனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்ன மாரநேர் நம்பி, உன்னை எதிர்பார்த்து அடியேன் அங்கு காத்து கிடக்கிறேன். நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அது வந்து என்னவாயிற்று உனக்கு? ஓலையை கொடுத்து ஆச்சாரியர் விக்கிரகத்தின் திருப்பாதத்தில் வைத்து கொண்டு வரச் சொன்னேன். செய்தாயா இல்லையா? அதற்குத்தான் சென்றேன் சுவாமி. ஆனால் என்ன ஆனால்? அங்கு ஆச்சாரியர் விக்கிரகத்தை காணவில்லை சுவாமி. அதை பற்றிதான் மலராண்டனிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன் சுவாமி. நீ என்ன சொல்கிறாய்? காலையில் அடியேன் திருவாராதனம் செய்தேனே, அப்பொழுது இருந்த விக்கிரகம் இப்பொழுது எங்கே போயிருக்கும்? ஆம் சுவாமி, அடியேனும் திருவாராதன அறை முழுவதும் தேடிவிட்டேன் சுவாமி. எங்கும் விக்கிரகத்தை காணவில்லை. பெருமாளே, இது என்ன சோதனை? அடியேனின் ஆச்சாரியர் பெருமதிப்போடு கொடுத்த பொக்கிஷம் பறிபோய் விட்டதா? இல்லை, இருக்காது, இருக்காது. பகவானே, நிற்காதீர்கள், எல்லா இடத்திலும் சென்று தேடுங்கள்.
ரங்கா, நீதான் இதற்கு ஒரு விடை சொல்ல வேண்டும். ஹே ரங்கா, இது என்ன சோதனை? தினமும் தவறாமல் ஆராதனை செய்து வந்த விக்கிரகம் ஆயிற்றே. அடியேனின் ஆச்சாரியர் மிகவும் முகப்போடு அளித்த ஒப்பற்ற சிலாரூபமாயிற்றே. எங்கு சென்று தேடுவேன்? இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை தொலைத்து நிர்கதியாகி திக்கற்றவனாகி எங்கும் அலையும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே. ஹே ரங்கநாதா, இது உன் திருவிளையாடலா? அடியேனின் ஆச்சாரியருக்கு அடியேன் செய்து கொடுத்த பிரதிஜை என்ன ஆவது? நீ யார்? காலை கதிரவனை போன்ற தேககாந்தி, முழுமதி சந்திரனை போன்ற திருமுகப் பொலிவு, அனைவரையும் வசீகரிக்கும் பேரெழில் திருவுருவம். நீ யார்? சொல்கிறேன், அவசியம் சொல்கிறேன். அதற்கு முன்பு தாங்கள் எதையோ தேடி அலைவது போல் தெரிகிறதே. யாரை தேடுகிறீர்கள் என்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அது என் ஆராத்திய விக்கிரகம். அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அனுகிரகத்தோடு எதிர்காலத்தில் அவதரிக்கப் போகும் ஆச்சாரியர் இவர்தான் என்று காண்பித்து அருளிய அர்ச்ச விக்கிரக திருமேனி. அந்த விக்கிரகத்தை காணவில்லை. வருங்கால ஆச்சாரியரை தொலைத்த மகா பாவியாகிவிட்டேன். அந்த மனோவியாகுலத்தால் சித்தம் பேதலித்து கீழே விழவிருந்தேன். அடியேனை தாங்கி பிடித்து காத்துவிட்டாய். நீ யார்? உன் ஸ்பரிசம் பட்டவுடன் ஒரு கணம் அடியேனின் தேடலை மறந்தேன். உன் திருமுகத்தை தரிசித்தவுடன் அடியேனையே மறந்தேன். நீ யார்? பார்போற்றும் ஆச்சாரிய சீலரே, அடியேனை யார் என்று தங்களுக்கு புரியவில்லையா? தாங்கள் யாரை தேடி வந்தீர்களோ அந்த தேடலின் முடிவும் விக்கிரக திருமேனியில் வசிக்கும் உருவமும் அடியேனே. தங்கள் சித்தத்தில் நித்தமும் வாழும் வருங்கால ஆச்சாரியன் அடியேனே. தாங்கள் தேடி வந்த ஆச்சாரிய விக்கிரகமும் அடியேனிடம்தான் உள்ளது. தங்கள் கலக்கம் மறைந்ததா? தேடி வந்ததை காணப் பெற்றீரா? தங்களின் ஆச்சாரியர் தங்களிடம் தெரிவித்தார் அல்லவா? காலம் கூடி வரும் வேளையில் எதிர்கால ஆச்சாரியரை அடையாளம் கண்டுகொள்வாய் என்று. அதன்படி தாங்கள் இன்று அடியேனை அடையாளம் கண்டுகொண்டு விட்டீர்கள். முறைப்படி அடியேன்தான் தங்களை தேடி நாடி வந்திருக்க வேண்டும். ஆனால் தேடல் என்பது தங்களிடம்தான் மேலோங்கி இருந்ததால் தாங்களே அடியேனை தேடி வரும்படி ஆகிவிட்டது. அதனால் தவறொன்றுமில்லை. அடியேனின் தேடலின் விடை தற்போது கிடைத்து விட்டது. அவ்வகையில் அடியேனுக்கு பெரிதும் மகிழ்ச்சியே. பொறுத்தார்க்கு பெரும் நிதி கிடைத்தாற்போல் நெடுநாளைய இயக்கத்திற்கு பொக்கிஷமாக தங்களை தரிசித்தேன். இதைவிட பெரும் பாக்கியம் என்ன வேண்டும்? அடியேனின் தேவை என்ற ஒன்று இனி என்ன இருக்க முடியும்? இருக்கிறது, தேவை இருக்கிறது. ஆழ்வாராகவும்
ஆச்சாரியர்களின் தலைவராகவும் இருக்கும் நம்மாழ்வார் நமக்களித்த தமிழ் திராவிட வேதம் தகுந்த வழியில் அனைத்து சமுதாயத்திற்கும் பயன்படும்படி பாரெங்கும் பரவிடச் செய்ய வேண்டுமே. அந்த அரும் பணி உங்களின் ஆசீர்வாதத்தால் அடியேனால் செய்விக்கப்பட வேண்டுமே. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோப்பன் அருளிய நல்வார்த்தை மெய்ப்பட வேண்டுமே. பரஸ்பரம் நாம் சந்தித்து விட்டோம். இனி தாங்கள் விரும்பும் அனைத்தும் கைகூடும். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். இந்த விக்கிரகமும் அடியேனுடனேயே இருக்கட்டும். அதற்குள் புறப்பட வேண்டாம். தங்களிடம் அடியேன் உரையாட வேண்டியது அநேகம் உள்ளது. நிச்சயம் மறுமுறை சந்திக்கும் போது நிறைய உரையாடலாம். அடியேன் புறப்படுகிறேன். பொறுங்கள். தங்களை மீண்டும் தரிசிக்கும் வரை அந்த விக்கிரகம் அடியேனிடமே இருக்கட்டும். தாங்கள்தான் அடியேனை கண்டுவிட்டீர்களே. இனி இந்த விக்கிரகம் தங்களிடம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே என்னுடனேயே வைத்துக் கொள்கிறேன். புறப்படுகிறேன். வேண்டாம், போகாதீர்கள். தயவு செய்து அந்த விக்கிரகத்தை அடியேனிடம் கொடுத்து விடுங்கள். அடியேனின் ஆச்சாரியரின் ஆணைப்படி அந்த அர்ச்சை திருமேனி அடியேனிடம் தான் இருக்க வேண்டும். கொடுத்து விடுங்கள். விக்கிரகத்தை கொடுத்து விடுங்கள். கொடுத்து விட்டு போ. எனக்கு அந்த விக்கிரகம் வேண்டும். தயவு செய்து கொடுத்து விட்டு போ. சுவாமி, சுவாமி, என்னவாயிற்று சுவாமி? விக்கிரகம், ஆச்சாரியர் விக்கிரகம். மாறனே, நீ சென்று ஜலம் கொண்டு வா சீக்கிரம். சுவாமி, சொப்பனம் ஏதேனும் கண்டீர்களா சுவாமி? சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்களேன். சுவாமி, ஜலம் அருந்துகள் சுவாமி. வேண்டாம், அடியேனுக்கு எதுவும் வேண்டாம். இருக்கிறீர்களா சுவாமி? அடியேனிடம்தானே இருக்கிறீர்கள். அது போதும், அது போதும் சுவாமி. என்னவாயிற்று சுவாமி? கனவு கண்டேன். அடியேனின் நெஞ்சை உலுக்கிய கனவு. அடியேனின் குருநாதர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அடியேனுக்கு அளித்த விக்கிரகம் தொலைந்து போனது போல் கனவு கண்டேன். நல்ல வேளை, எதிர்கால ஆச்சாரியரின் விக்கிரகம் அடியேனை விட்டு போகவில்லை. அடியேன் தன்யனானேன். சுவாமி, தங்களுக்கு இதுபோல் அவ்வப்போது கனவு வருவதும் பிறகு தாங்கள் பதற்றம் அடைவதும் எதையோ உணர்த்துவது போல் தோன்றுகிறது சுவாமி. தங்களுக்கும் வருங்கால ஆச்சாரியருக்கும் உள்ள தொடர்பு வலுவடைந்து வருவதாகத்தான் தோன்றுகிறது. இருப்பினும் இது போன்ற பதற்றத்தால் தங்களின் தேக ஆரோக்கியம் குறித்து அடியனுக்கு கவலை ஏற்படுகிறது சுவாமி. கவலைப்பட தேவையில்லை மாறனேர். நீ சொல்வது போல் அடியேனுக்கும் இந்த விக்கிரகத்தில் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் ஆச்சாரியருக்கும் உள்ள தொடர்பு வலுவடைந்து வருகிறது என்பது உண்மைதான். எங்களுக்குள் நெருக்கம் அதிகரித்திருப்பதும் உண்மைதான். அடியேனுக்கு மட்டுமல்ல, உங்கள் அனைவருக்குமே இவரோடு நெருக்கம் ஏற்பட போகிறது. அவரை தரிசித்து பெரும் பேறு பெறப் போகிறீர்கள். அது உறுதி. நீங்கள் செல்லுங்கள். உத்தரவு சுவாமி. சுவாமி, அடியேன் உங்களை கனவில் தரிசித்து விட்டேன். வெகு சீக்கிரம் நேரிலும் தரிசனம் கொடுங்கள். தரிசனம் கொடுங்கள் சுவாமி. கருணைக் கடலே, வருங்கால ஆச்சாரிய சீலரே, புவிக்கு நீர் ஆதாரம் போல் இந்த நாவிக்கு நீரே ஆதாரம். இன்னும் அடியேன் இவ்வுடலை தாங்கி நிற்கிறேன் என்றால் அது உம்மை நேரே தரிசிக்கும் அந்த நாளை எதிர்பார்த்துத்தான்.
அடியேனின் மனதிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக புலப்பட்டு விட்டது. உம்மை தரிசிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அதை அடியேன் உறுதியாக சொல்வேன். தயையின் பிறப்பிடமே, தங்களை தரிசிக்கப் போகும் காலம் நீண்டு விடாமல் அருள் பாலிக்க வேண்டும். ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் அடியேனின் உள்ளுரைந்து ஆசீர்வதிக்க, வருங்கால ஆச்சாரியரான தாங்கள் வெளியிலிருந்து அடியேனை ஆசீர்வதிக்க வேண்டும். சுவாமி, தங்களை தரிசிப்பதற்காக திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வந்திருக்கிறார். என்ன திருக்கச்சி நம்பிகளே, வைத்த கண் வாங்காமல் ஓலைச்சுவடியிலேயே லைத்து விட்டீர்கள் போலிருக்கிறது. ஆம் நம்பி சுவாமிகளே, லைத்துத்தான் போய்விட்டேன். நம் ஆச்சாரியரின் தெளிவான எழுத்தையும் நடையையும் கண்டு வியந்து போயிருக்கிறேன். அவர் எழுதிய இந்த சதுஸ்லோகி எனும் ஸ்தோத்திர தொகுப்பில் புதைந்து கிடக்கும் பொலிவான பல அர்த்த புஷ்டியுள்ள ஸ்லோகங்களும் தயை நிறைந்த மகாலட்சுமி தாயாரின் மீது அவர் கொண்டுள்ள பக்தி பாவத்தையும் கண்டு அடியேன் மெய்சிலிர்த்து நிற்கிறேன். பல வேத வேதாந்த புராண இதிகாசங்களின் சாரமான பல அர்த்த விசேஷங்களை நமது ஆச்சாரியர் இந்த ஸ்லோக தொகுப்பில் தெரிவித்திருப்பதை பார்த்தால் அவரது கடின உழைப்பும் ஆழ்ந்த சாஸ்திர ஞானமும் தெரிகிறது நம்பிகளே. அது மட்டுமா, இது போன்ற தொகுப்புகளை பூர்த்தி செய்வதற்காக பல நாட்கள் உறக்கத்தையும் துறந்து தன் தேகத்தையும் வாட்டமுறச் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரியர் தன் தேக நலனை பற்றி சிந்திக்காமல் இருப்பது அடியேனுக்கு மிகவும் கவலையை அளிக்கிறது. இதே நிலைதான் எங்கள் அனைவருக்குமே. அதனால் அவருக்கான சேவையை எங்களுக்குள் பிரித்து கொண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை மேற்கொண்டு வருகிறோம். மடத்து நிர்வாக விஷயங்களை பெரிய நம்பி கவனித்துக் கொள்கிறார். ஆச்சாரியரின் ஆகார நியமங்களை மலராண்டானும் மாரநேர நம்பியும் கவனித்துக் கொள்கிறார்கள். வெளியிலிருந்து ஆக வேண்டிய சில சரீர கைங்கரியங்களையும் மாரநேர நம்பியை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து வருகிறான். ஆச்சாரியர் புதிதாக எழுதப்போகும் பல தொகுப்புகளுக்கு ஏதோ அடியேனால் இயன்ற குறிப்புகளை சேகரித்து அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். கோயில் கைங்கரியங்களை அரையரும் தெய்வவாரியும் கவனித்து வருகிறார்கள். ஒப்பற்ற நம் ஆச்சாரியருக்கு செய்யும் சேவையில் நாம் நம்மை எவ்வளவு ஈடுபடுத்திக் கொண்டாலும் தகும். அதில் ஒரு ஆத்ம திருப்தியும் இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் ஏற்படுகிறது. உன்னை பார்த்ததில் அடியேனுக்கும் மிகவும் சந்தோஷம் திருக்கச்சி. வந்தனம் சுவாமி. சம்பிரதாய தூண்களாக நின்று ஸ்ரீ வைஷ்ணவ கொள்கைகளை தாங்கி பிடிப்பீர்களாக. எழுந்திருங்கள். திருக்கச்சி நம்பி, அடியேன் அழைத்தேன் என்றதும் உடனே புறப்பட்டு வந்து விட்டாய் போலிருக்கிறதே. மிக்க நன்றி. அபச்சாரம் அபச்சாரம் சுவாமி. தாங்கள் கட்டளையிட்டதும் இங்கு வரவேண்டியதுதான் அடியேனின் தலையாய கடமை சுவாமி. தலையாய கடமை உண்மைதான். கடமையோடு நீ மற்றொரு பெரும் பொறுப்பையும் பெரிதும் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே. வரதனுக்கு நித்திய கைங்கரியம், ஆலவட்டம் என்று உன்னதமான சேவையில் இருக்கிறாயே. அதை போட்டது போட்ட மாதிரி விட்டுவிட்டு உன்னால் வர முடியாதே. வரதனும் உன்னை வெளிதேசம் செல்ல அனுமதிக்க மாட்டானே. வாஸ்தவம்தான் சுவாமி. இருப்பினும் அடியேனின் ஆச்சாரியரை காண வேண்டும் என்ற விருப்பத்திற்கு அவ்வரதன் மறுப்பேதும் சொல்வதில்லை. திருக்கோஷ்டி சுவாமிகளை காஞ்சிமதியில் சந்தித்தது தங்களின் அழைப்பை பற்றி கேள்விப்பட்டது என்று இரட்டிப்பு சந்தோஷத்தில் அடியேன் இருக்கிறேன். நல்லது. திருக்கோஷ்டி, நீ உன் ஊரை விட்டு புறப்பட்டு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பிரயாண களைப்பை ஓரளவு தனித்துக் கொண்டு சீக்கிரமே உன் கிரகத்திற்கு புறப்பட ஆயத்தமாகு. பாவம், உன் கிரகத்திலும் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. திருக்கச்சி நம்பிகளே, அடியேன் இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். பிறகு வந்து தங்களை சந்திப்பார்கள் சுவாமி. திருக்கச்சி, உன்னிடம் சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும். உட்கார். உன் கைங்கரியமெல்லாம் செவ்வனே போய்க் கொண்டிருக்கிறதா? உற்சவங்கள் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? தங்களின் ஆக்ஞையால் அனைத்தும் சிறப்பாகவும்
பூரணமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அடியேனின் ஆக்ஞையின்படி நீ செய்து வரும் சேவை நல்ல விஷயம்தான். அதேபோல் அடியேனின் ஆக்ஞை இல்லாமலேயே சம்பிரதாயத்திற்கு ஒரு பெரிய உபகாரத்தை சீரும் சிறப்புமாக செய்து வருகிறாயே, அதை பற்றி பேசி பாராட்டலாம் என்றுதான் உன்னை இங்கு அழைத்தேன். சுவாமி, தங்களின் ஆக்ஞை இல்லாமல் அடியேன் தன்னிச்சையாக எதுவும் செய்வதில்லையே. அனைத்தையுமே அடியேனின் ஆக்ஞையின்படிதான் செய்ய வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் சில நற்காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று அந்த பகவானே ஹிருதயத்தில் சைத்திய குருவாக இருந்து நம்மை வழி நடத்துவான். அப்படி வரதனின் வழிகாட்டுதல் படி ஓர் ஒப்பற்ற சம்பிரதாய சிகாமணிக்கு நீ அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வருகிறாயே, அதைச் சொன்னேன். சிகாமணி, பொக்கிஷம் என்று அடியேன் யாரை குறிப்பிடுகிறேன் என்று உனக்கு புரிந்திருக்குமே? இல்லை சுவாமி. ராமானுஜன், அவனைத்தான் சொன்னேன். ஆச்சாரியருடைய வாக்கு திருவாக்கு. உண்மையிலேயே அந்த ராமானுஜன் ஒரு மாசில்லா மணி, சம்பிரதாய ரத்தினம், ஒப்பற்ற ஒரு வைஷ்ணவ சிரேஷ்டன். அப்படிப்பட்டவன் அடியனோடு இருப்பது அடியேனின் பாக்கியம் சுவாமி. அதுவும் தங்களின் அருட்சிந்தனையாலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும். அனைத்தும் பகவத் சங்கல்பம் என்றே அடியேன் நினைக்கிறேன். சிறுவயது முதலே அக்குழந்தை ராமானுஜன் பல அரிய காரியங்களை செய்கிறான் என்று கேள்விப்பட்டதுண்டு. இருப்பினும் சமீபத்தில் திருமலை நம்பி மூலம் யாதவ பிரகாசரின் பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அறிந்தேன். கப்யாசம் புண்டரீகம் என்ற உபனிஷத வாக்கியத்திற்கு வசிஷ்டாத்வைத்த பரமாக தகுந்த வகையில் ஒரு உன்னதமான, இதுவரை யாரும் யோசித்தறியாத, அதே சமயத்தில் மிகவும் பொருத்தமான ஒரு விளக்கத்தை அளித்தான் ராமானுஜன் என்று கேள்விப்பட்டதிலிருந்து அடியேனின் மனம் அடியேன் வசத்தில் இல்லை. அந்த பொக்கிஷத்தை காண வேண்டும் போல் அவனை எண்ணியே அடியேனின் மனம் ஓடுகிறது. ஒருபுறம் வரதன், ஒருபுறம் ராமானுஜன் என்று நீ வாழும் இருப்பை அடியேன் என்னவென்று புகழ்வது? நிச்சயம் மிகப்பெரிய கொடுப்பினை உடையவன் நீ. அனைத்தும் தங்களின் அருளே சுவாமி. தங்களின் அனுகிரகம் இல்லை என்றால் அடியேனுக்கு ஏது இப்படி ஒரு கதி? ஆனால் விதி வலுவாக தாக்காமல் இருக்க வேண்டும். அந்த சிரோன்மணிக்கு யாதவ பிரகாசரால் தீங்கு ஏதும் ஏற்பட்டு விடாமல் நீதான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ராமானுஜன் கொடுத்த விளக்கத்தால் யாதவர் நிச்சயம் நிலைகுலைந்து போயிருப்பார். அவர் விபரீதமாக ஏதாவது இடைஞ்சலை ராமானுஜனுக்கு செய்துவிடாமல் இருக்க வேண்டுமே. இதுவரை அப்படி ஒன்றும் ஏற்பட்டதாக தெரியவில்லை சுவாமி. காரணம், அச்சம்பவம் நடந்து சில நாட்கள் ஓடிவிட்டனவே. இருப்பினும் அலட்சியப்படுத்திவிட முடியாது. அடிபட்ட பாம்பாக இருக்கும் யாதவர் என்றாவது ஒரு நாள் பலமாக சீருவார். ராமானுஜனுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் இருக்க வேண்டும். தாங்கள் சொல்வதும் வாஸ்தவம்தான் சுவாமி. ராமானுஜனை பாதுகாப்பாக இருக்கும்படி சொல்கிறேன். அதைத்தான் அடியேனும் சொல்ல வந்தேன். நீங்கள் அத்தனை பேரும் ராமானுஜனை பற்றி தெரிவித்த பல கருத்துக்களின்படி அவன் வலியச் சென்று யாரையும் விரோதிப்பவனாக தெரியவில்லை. அதே சமயத்தில் நம் சம்பிரதாயத்திலும் சாஸ்திரங்களிலும் சமுதாய மேம்பாட்டு சிந்தனையிலும் ஆழ்வார்களின் அருளிச் செயல்களான திராவிட தமிழ் வேத திவ்ய பிரபந்தங்களிலும் மிகவும் ஊக்கம் உடையவனாகவும், அதற்கு விருத்தமாக குதர்க்கமாக யார் பேசினாலும் வெகுண்டெழுபவனாகவும் இருக்கிறான் அந்த ராமானுஜன் என்பது மட்டும் தெளிவாக புலனாகிறது. அதுவே அவனை நேரே சந்திக்க வேண்டும் என்ற ஆவலையும் தூண்டுகிறது. உத்தரவிடுங்கள் சுவாமி. உடனே அதை அடியேன் ராமானுஜனிடம் தெரிவிக்கிறேன். அவனும் தங்களை பற்றி பல முறை பல கேள்விகளை கேட்டிருக்கிறான். தங்களை காண வேண்டும் என்ற ஆவலோடும் இருக்கிறான். தாங்கள் அழைத்தீர்கள் என்ற செய்தியை அவன் அறிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவான். கையோடு அவனை அழைத்து வந்து விடுகிறேன். வேண்டாம், இதே கருத்தைத்தான் திருமலை நம்பியும் சொன்னான். அடியேனால் ராமானுஜன் கல்விக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது. அடியேனுக்கு வேறு ஒரு விருப்பம் உள்ளது. சொல்லுங்கள் சுவாமி, நிறைவேற்ற காத்திருக்கிறேன். அடியேன் காஞ்சியம்பதிக்கு வரலாம் என்று இருக்கிறேன். என்னப்பா, ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? சுவாமி, அளவு கடந்த ஆனந்தத்தால் வார்த்தைகள் வர மறுக்கிறது. இவ்வளவு காலமாக வரதன் மற்றும் ராமானுஜனின் மத்தியில் அடியேன் இருந்ததாக புகழ்ந்தீர்கள். தங்களின் வருகையால் 3 பெரும் அற்புதங்களுக்கு நடுவே நிற்கும்
கிடைப்பதற்கரிய பெரும் பேற்றை இந்த கடையை நடைவேன் சுவாமி. காஞ்சிக்கு அவசியம் வாருங்கள் சுவாமி. வருகிறேன். வரதனை தரிசிப்பதற்காக மட்டுமல்ல, ராமானுஜன் என்னும் பொக்கிஷத்தை காணவும் அவசியம் வருகிறேன். சுவாமி, வந்து விட்டாயா? சன்னதியில்தான் வெகுநேரம் காத்திருந்தேன். நீ வரக்கானோமே என்றுதான் புறப்பட்டேன். சென்றுவிட்டு உடனே திரும்புகிறேன் என்றாயே. தாமதத்திற்கு பொறுத்தருள வேண்டும் சுவாமி. கோயில் மணிமாட விளக்கிற்காக என்று நெய்யை உருக்கி வைத்திருந்தாள் விஜயாம்பாள். அதை எடுத்து வரலாம் என்றுதான் அகத்திற்கு ஓடினேன். போன இடத்தில் அடியேனின் தகப்பனாருக்கு மிகவும் நெருக்கமானவர், பெரிய பண்டிதர், மிகவும் வயதில் மூத்தவர் அகத்திற்கு வந்திருந்தார். அதுவும் வெகுநாள் கழித்து வந்திருக்கிறார். ஆகவே உடனே புறப்பட முடியவில்லை. ஓ, அதுதானா விஷயம்? வந்த விருந்தாளிகளிடம் 4 நல்வார்த்தைகள் பேசாது கிளம்புவது முறையாக இருக்காதுதான். 4 நல்வார்த்தைகள் அடியேன் பேசினேன் என்பதை விட அவர் ஒரு விசேஷத்தை பற்றி சிலாகித்துச் சொன்னார். அவ்விஷயம் முன்பே அடியேன் அறிந்ததாக இருந்தாலும் எங்கிருந்தோ வந்த ஒருவர் சொல்லிய போது அடியேனை அறியாமல் அதில் ஓர் ஈர்ப்பு வந்துவிட்டது. அப்படி என்ன விசேஷத்தை அப்பெரியவர் சொன்னார் பெரிய நம்பி? அவர் வசிப்பதோ பாண்டிய நாட்டைச் சேர்ந்த திருக்குறுங்குடி திவ்ய தேசத்திற்கு அருகில். ஆனால் விசேஷமாக பேசியதோ திருமலை நம்பியின் மருமகன் ராமானுஜனைப் பற்றி. என்னப்பா சொல்கிறாய் நீ? உண்மையைத்தான் சொல்கிறேன் சுவாமி. அவர் என்னிடம் காஞ்சியம்பதியில் ராமானுஜன் என்பவனைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? அவன் வேதாந்தத்தில் வரும் ஸ்லோகமான கப்யாசம் புண்டரீகம் பற்றி ஒரு விசேஷார்த்தம் சொன்னானாமே. தன் விளக்கத்தால் தான் பயிலும் பாடசாலையின் ஆசானையே அவன் வாயடைக்கச் செய்து விட்டானாமே என்று சொன்னார். அன்று தாங்கள் இது பற்றி கூற கேட்ட அடியேன் இன்று வந்தவர் இப்படி பாராட்டி பேசவும் இவ்விஷயத்தில் உள்ள மேன்மையும் முக்கியத்துவமும் இன்னும் அடியேனை மோகிக்கச் செய்துவிட்டது. பெரிய நம்பி, இதை கேள்விப்பட்ட அனைவருமே மோகித்து ஆச்சரியப்பட்டுத்தான் போவார்கள். காரணம், அப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை ராமானுஜன் அளித்திருக்கிறான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இங்கு நின்று அடியேனும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆம் பெரிய நம்பி, கேள்விப்பட்ட அன்றிலிருந்தே அடியேனின் சிந்தையில் அவ்விஷயமே திரும்ப திரும்ப வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமான ராமானுஜனை பற்றியே நெஞ்சம் நினைக்கிறது. அந்த ராமானுஜனுக்கும் அடியேனுக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத தொடர்பு இருப்பதாகவே தோன்றுகிறது. ஜென்ம ஜென்மாந்தர பந்தம் என்பார்களே, அப்படி ஒரு உணர்வு. அது மட்டுமல்ல, பகவானின் பூரண அனுகிரகத்தை பெறாமல் வேதாந்த மந்திர வாக்கியத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை யாராலுமே கூற முடியாது. அப்படி ஒரு விசேஷ அர்த்தம் சொன்ன ராமானுஜனை காணவே அடியேனின் உள்ளம் துள்ளிப் பாய்கிறது. சுவாமி, சதா சர்வ காலமும் இந்த அரங்கனின் சந்நிதி விசேஷத்தை பற்றியும் அவனது மேன்மையை பற்றியுமே பேசி வரும் தாங்கள் தங்கள் திருவாயால் இப்பொழுதெல்லாம் ராமானுஜனை பற்றி இவ்வளவு சிலாகித்து பேசுவது அடியேனுக்கு மிகவும் ஆச்சரியத்தையும் ஏன் கொஞ்சம் பொறாமையையும் ஏற்படுத்துகிறது. ஏன்? எதனால் பெரிய நம்பி? வேறொன்றும் இல்லை சுவாமி. எத்தனையோ பேர்கள் இந்த கருணாமூர்த்தியான ஆச்சாரியன் மனதில் இடம் பிடிக்க மாட்டோமா என்ற ஏக்கத்தில் இருக்க, எங்கோ இருக்கும் ஒருவனான ராமானுஜன் தங்கள் சிந்தையில் நிறைந்திருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அடியேன் அப்பாக்கியம் பெறவில்லையே என்று மனம் ஏங்குகிறது. ஒருவேளை அவனைப் பற்றிய தங்கள் சிந்தனையே ராமானுஜனை ஓர் உயர்ந்த இடத்தில் பரிணமிக்க வைக்கிறது என்று தோன்றுகிறது. பெரிய நம்பி, சமீப காலமாகத்தான் ராமானுஜனை பற்றி நினைக்கிறேன் என்று இல்லை. சிறு பிராயம் முதலே அவன் நிகழ்த்திய பல அற்புத செயல்கள், அவனது அசாத்தியமான சாஸ்திர ஞானம்,
புரட்சிகரமான காரியங்கள் என்று இப்படி எவ்வளவோ. அவ்வளவு ஏன், சம்பிரதாயத்தை திறம்பட நடத்தக்கூடிய முழு திறமையும் அவனிடம் இருக்கிறது. வெறும் ஞானமோ ஆச்சார அனுஷ்டானமோ அல்லது தகுதியோ மட்டும் போதுமானதல்ல. அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து வழி நடத்தி அந்த பகவானை அடையச் செய்யக்கூடிய பக்குவம் இருக்கிறதே, அது அவசியம் வேண்டும். ராமானுஜனுடைய மாமா திருமலை நம்பியாலும் தகப்பனார் சோமயாஜியாலும் எப்போதும் தன்னை கடையேன் கடையேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பானே அந்த திருக்கச்சி நம்பி, அவனாலும் தான் அப்பக்குவம் ராமானுஜனுக்கு பூரணமாக கிடைத்திருக்கிறது. அதற்கு மேலேயும் அவனுக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று அடியேன் ஆசைப்படுகிறேன். அதற்கு அவசியம் ராமானுஜனை அடியேன் பார்த்தே ஆக வேண்டும். அதற்கென்ன சுவாமி? ஏற்கனவே திருமலை நம்பியும் சரி, திருக்கச்சி நம்பியும் சரி, ராமானுஜனை இங்கு அழைத்து வந்து தங்களை தரிசிக்க வைக்கிறோம் என்று தங்களிடம் தெரிவித்தார்களே, தாங்கள்தான் வேண்டாம் என்று தடுத்து விட்டீர்கள். இப்போது ஒன்றும் பாதகமில்லை. அடியேன் வேண்டுமானால் காஞ்சியம்பதிக்குச் சென்று ராமானுஜனை கையோடு அழைத்து வருகிறேன். வேண்டாம் பெரிய நம்பி, அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன். ராமானுஜனை இங்கு வரவழைத்து பார்ப்பது முறையன்று. அடியேன் அவன் இருப்பிடம் சென்றுதான் அவனை காண வேண்டும். இப்போது ராமானுஜன் காஞ்சியில் வசிப்பதாக அறிகிறேன். எனவே காஞ்சியம்பதி செல்லப் போகிறேன். சுவாமி, தங்களின் உடல்நிலையை சற்று கருத்தில் கொள்ளுங்கள். பெரிய நம்பி, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதற்கான தெம்பை அந்த அரங்கன் அடியேனுக்கு அருள்வான். அதற்குண்டான பிரார்த்தனையை அவன் முன் வைத்து விட்டேன். இங்கிருந்து அடியேன் ஒரு அடி எடுத்து வைத்து காஞ்சிக்கு புறப்பட்டேன் என்றால் ஒரு எல்லை வரை அரங்கன் என்னை வழிநடத்திச் செல்வான். காஞ்சி எல்லையை மிதித்தவுடன் வரதன் என் கைப்பிடித்து தன் சன்னதி நோக்கி அழைத்துச் சென்று விடுவான். இப்படி ஒவ்வொரு எல்லையிலும் பகவானின் கருணை அடியேனை கைப்பிடித்து அழைத்துச் சென்று விடும். நீ எதற்கும் கவலைப்படாதே. அடியேன் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடோடு தயாராக இரு. ஆகட்டும் சுவாமி.